ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்திருக்காங்க. வந்துட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் சேஞ்ச் யுவர் நேம் கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் அண்ட் தென் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும். அதுக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதேமாதிரி கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே செக்யூரிட்டி கோட் இருக்குது, அதை டைப் பண்ணிக்கோங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் பேஜ் இருக்குது. இங்கே மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபை பண்ணணும். சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரும், ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மெயில் ஐடி இருக்குது. மெயில் ஐடிக்கு சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே சீக்ரெட் கோடு இருக்குது, அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்கேன் இருக்குது, ஸ்கேன் பண்ணி லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கேஸ்ட்டுன்னு ஃபில் பண்ணணும். கேஸ்ட்னு ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் சப்போஸ் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க, டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே மைனாரிட்டி கேஸ்ட்டான்னு கேட்டிருக்காங்க. மைனாரிட்டி ஆர் மேஜாரிட்டி கேஸ்ட்னு அது ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் ப்ரீவியஸாக பேங்கிங் செக்டரில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ்னு அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸாக எங்கள் பேங்கிங் செக்டர் ஏதாச்சும் கவர்மெண்ட் செக்டரில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம் சென்டரில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒன்று செலக்ட் பண்ணணும். அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 2 லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெண்டர் சூஸ் பண்ணணும். மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் மேரேஜ் ஸ்டேட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் பேன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு டு வி ஹேவ் ட்வின் பிரதர்னு கேட்டிருக்காங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் அட்ரஸ் ஃபில் பண்ணணும். அண்ட் தென் பர்மனெண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் அண்ட் தென் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ரீவியஸாக நீங்கள் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரீ எக்ஸாம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் நோன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நோன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். நமக்கு என்ன பேங்க்கில் போஸ்டிங் வேணுமோ அந்த பேங்க் ஆர்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே அக்ரின்னு இருக்குது. அண்ட் தென் கீழே ஐ கன்ஃபார்ம் டிக் பாக்ஸ் இருக்குது. அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜு இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் லிஸ்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் லிஸ்ட்டில் லெஃப்ட் டேர்ம் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஸ்எஸ்எல்சி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர்லேருந்து டேட்டாஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க, அது எஸ்ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் வரும். பேமெண்ட் பேஜில் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு யூபிஐ பேமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். யூபிஐ பேமெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும். அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேஜ் வந்துடும். அண்ட் தென் மெயில் ஐடிக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்துடும்.